இன்னைக்கு நம்ம செஷன் என்ன பண்ண போறோம்னா, என்ன பார்க்க போறோம்னா, பட்ஜெட். இன்னைக்கு 1 பிப்ரவரி எவ்ரி இயர் வந்து பட்ஜெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் லோக்சபால பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி இன்னைக்கு பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ட பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல ஆம், நமக்கு சம்பந்தமான இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில என்ன வந்திருக்கோ, அத மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் சம்மரைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாவும் எடுக்கல. ஏன்னா 1 ஹவர் பத்தாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆ, நம்ம சம்மரைஸ் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி, இது வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ற 8வது பட்ஜெட். பார்த்தீங்கன்னா 2019, 20ல 2 1/4 மணி நேரம் பேசுனாங்க. இப்போ வந்து வெறும் 1 1/4 மணி நேரம் தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து லாஸ்ட்டா 2024, 25ல ஒரு 57 நிமிஷம் பேசுனாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட் பீரியடான பட்ஜெட் ஸ்பீச். இப்போ வந்து இது செகண்ட் ஷார்ட் பீரியட் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஓகேங்களா? 2வது இன்னைக்கு பிரசன்ட் பண்ணும்போது இடையில வந்து ஒரு திருக்குறள் வேற சொல்லி நமக்கு பிரசன்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் பட்ஜெட் செஷன் பார்த்தீங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ என்ன திருக்குறள் சொன்னாங்கன்னா, "வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் மேல் கோல் நோக்கி வாழும் குடி." ஸோ அப்படிங்கிற திருக்குறள சொல்லி, எப்படி உலகத்தில உள்ள உயிர்கள்லாம் மழைய நம்பி இருக்குதோ, அதே மாரி நாட்ல உள்ள மக்கள்லாம் ஒரு நல்ல ஆட்சிய நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. ஆனா சொன்னதுக்கு ஏத்த மாரியே இந்த பட்ஜெட் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெனிஃபிட் வந்து இன்கம் டாக்ஸ்ல குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, 12,00,000 வந்து நமக்கு லிமிட் குடுத்துருக்குங்க. லாஸ்ட் இயர் 7,00,000 தான். இந்த வருஷம் 8,00,000 மாறுமா? 9,00,000 மாறுமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். எதிர்பார்க்காத அளவுக்கு 5,00,000 வந்து ஹைக் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்குங்கிறது நமக்கும் தான், நம்மளோட கிளையன்ட் எல்லாருக்குமே தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் அண்ட் அதர்ஸ் நியூ ரெஜிம்ல 12,00,000 வரைக்கும் நமக்கு லிமிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பா இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்எஸ்எம்இல கிளாசிஃபிகேஷன வந்து அதோட லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நாம் எம்எஸ்எம்இ வந்து நம்ம அதிகமா வந்து போன வருஷம் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காக அத டிஸ்கஸ் பண்ணோம்? யாராவது சொல்ல முடியுமா? லாஸ்ட் இயர் ஜனவரில ஹாட் டாபிக்கே எம்எஸ்எம்இ தான். செக்ஷன் 43 பிஹெச். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 43 பிஹெச்ல 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் இல்ல 15 டேஸ் அக்ரீமெண்ட்லனா 15 டேஸ்க்குள்ள பேமெண்ட் குடுக்கலனா, அதுவும் மைக்ரோ, ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருந்தால், அந்த அமௌண்ட் நம்மளோட இன்கம்ல இருந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து டிஸ்அலோவ் ஆயிடும். இல்ல இன்கம்ல நம்ம ஆட் பண்ணி நம்ம டாக்ஸ் கட்டணும். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரோட ஹாட் டாபிக். யாரெல்லாம் அத லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணீங்கங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் நெறைய பேரு, ஈவன் நெறைய சிஏவே ஃபர்ஸ்ட் இயர் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் போய்க்கலான்னு வந்துட்டாங்க. இப்ப செகண்ட் இயர் எப்போன்னா, இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 43 பிஹெச்சோட லிமிட் என்னங்கிறத செக் பண்ணிக்கங்க. இந்த தடவ சிஏ கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களோட கிளையன்ட் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். உங்களோட சிஏ கிட்ட ஒரு தடவ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரோட ஸ்டேஜ் என்ன? மேண்டேட்டரியா அவங்க ரிப்போர்ட் பண்ண போறாங்களா? இல்லையாங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த எம்எஸ்எம்இயோட இன்வெஸ்ட்மென்ட் லிமிட்டும், டர்ன் ஓவர் லிமிட்டும் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி மீடியம் என்டர்பிரைசஸாக இருந்த, அதாவது 43 பிஹெச் அப்ளிகபிள் ஆகாத என்டர்பிரைசஸ் எல்லாமே இப்போ 43 பிஹெச்ல கவர் ஆக போகுது. எப்போ? 1/4/2025லேருந்து, அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து. ஸோ இந்த இயருக்கு அது பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் இந்த இயர் க்ளோசிங்க்கு நீங்க 43 பிஹெச் பத்தி உங்க சிஏஓட டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஸோ என்ன இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டோட லிமிட் வந்து 2 1/2 மடங்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி டர்ன் ஓவரோட லிமிட் வந்து டபுள் ஆக்கியிருக்குங்க. 2 மடங்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸாக இருந்தால், லாஸ்ட் இயர் வந்து லிமிட் வந்து 1,00,00,000யும், டர்ன் ஓவர் 5,00,00,000யும் இருந்தது. இந்த தடவ அத 2,50,00,000 அண்ட் 10,00,00,000ங்கிறத இந்த இயர் மீன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25, 26 நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போற எல்லாமே 2025, 26 ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினான்ஸ் பில்லுல இன்னைக்கு ஃபினான்ஸ் பட்ஜெட் பிரசன்டேஷன்ல இத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிறது நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2.5 crore இன்வெஸ்ட்மென்ட்டும் 10,00,00,000 டர்ன் ஓவரும் அதுக்குள்ள இருந்தால் அது மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸ்மால் என்டர்பிரைசஸ்ங்கிறது இதுக்கு முன்னாடி 10,00,00,000யும் 50,00,00,000யும் இருந்தது. 10,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட்டும் 50,00,00,000 டர்ன் ஓவரும் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 25,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட்டும் 100,00,00,000 டர்ன் ஓவருக்குள்ள இருந்தால், அவங்க உங்களோட பையராக இருந்தால், அவங்களுக்கு நீங்க 43 பிஹெச்ல
சாரி 45 டேஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட் குடுக்கலைன்னா, செக்ஷன் 43BH அரைஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து 50 கோடியும், 250 கோடியும் இருந்தது. அத 125 கோடி இன்வெஸ்ட்மென்ட் லிமிட்டும் 500 கோடியாக இப்போ சேஞ்சஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளிகபிள் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர். ஸோ இதுதான் இன்னைக்கு பிரசன்டேஷன்லயும் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இல இது ஒன்று தான். அடுத்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் வந்து அப் டு 12 lakhs வரைக்கும் நியூ ரெஜிம்ல உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. இதே சேலரிட் பர்சனாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் சேர்ந்து 12.75 lakhs, அதாவது 12,75,000 ஒருத்தர் மாசத்துக்கு 1,05,000 1,06,000 வாங்குறாருன்னா அவர் டாக்ஸே கட்ட தேவையில்லை. ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ், அதாவது வந்து என்ன டிடக்ஷன்னா நியூ ரெஜிம்க்கு என்னென்ன டிடக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அதெல்லாம் கழிச்சுக்கலாம். ஒரு 3 டிடக்ஷன் தான் லாஸ்ட் இயர்ல இருந்தது, அதே தான் இந்த இயருக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபினான்சியல் 25-26ஓட ஸ்லாப் ரேட் போட்டிருக்கேன். எல்லாமே 4 நாளாக பிரிச்சுட்டாங்க. ஸோ சீக்கிரமே 8 பிரிக்கிற டைம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே அப் டு 4 lakh வரைக்கும் நோ டேக்ஸ், 4 to 8 5%, 8 to 12 10, 12 to 6 15, 16 to 20 lakh 20%. அதே மாதிரி 20 lakhலேருந்து 24 lakh உங்களோட டாக்ஸபிள் இன்கமாக இருந்தால் 25%, அபவ் 24 lakhக்கு 30%. ஸோ 4 லட்சமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளிகபிள் உண்டு. 75,000 salaried பர்சனுக்கு மட்டும். ஸ்லாப் ரேட் வந்து இந்த ரேட் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு மட்டும்தான். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் அதே 2.5 லட்சம், அதே 5 லட்சம், 10 லட்சம். ஸோ அந்த ஸ்லாப் அப்படியே இருக்கு, அபவ் 10. அந்த ஸ்லாப்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. சார் இங்கே வந்து 8 லட்சம் வரைக்கும் 5% போட்டிருக்கீங்க, நான் வந்து 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. 87A ரிபேட் வந்து இப்போ நமக்கு கரண்ட் இயர் வரைக்கும் 7 லட்சத்துக்கு இருக்குதா, 25,000 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து 60,000 நமக்கு ரிபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் உங்களோட இன்கம் இருந்தாலும் 87A ரிபேட் அப்ளிகபிள் பண்ணுறதன் மூலமாக, அவைல் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு டேக்ஸ் நில் ஆகிவிடும். இதில் ஸ்பெஷல் அதாவது இன்கம் சார்ஜபிள் அட் ஸ்பெஷல் ரேட்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது இந்த ஸ்லாப் ரேட்டில் இல்லாத எந்த ரேட்டுக்கும் 87A ரிபேட் கிடையாது, அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 87Aல இன்னொரு கான்செப்ட் இருக்குது, மார்ஜினல் ரிலீஃப்னு. லாஸ்ட் இயர் தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ ரெஜிமில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த தடவையும் 87Aல அந்த மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது இருக்குது. ஈவன் 12 லட்சத்துக்கு மேலே போச்சுனாலும் நீங்கள் டாக்ஸ் அந்த 60,000 70,000 கட்ட வேண்டியது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. எனக்கு 12 லட்சம் வரைக்கும் 60,000 ரிபேட், 12,10,000 வருது. ஸோ இப்போ நான் 60,000 + 1,000 அந்த டாக்ஸ் சேர்த்து கட்டணுமா, இல்லை எவ்வளோ கட்டணும்? ஸோ வனிதா மேம் போட்டிருக்குங்க 12,01,000னா ₹1 கட்டினா போதும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ₹1 வந்து அப்ளிகபிள் ஆகாது. ரவுண்ட் ஆஃப் டு 10 தான் இன்கம் டேக்ஸில் இருக்குது. ஓகே மேம்? ஸோ மினிமம் வந்து 10 கட்டலாம். முத்து சார் சொல்லியிருக்க மாதிரி மினிமம் வந்து ₹10 கட்டலாம். உங்களோட இன்கம் 12,10,000 என்றால் நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸோட மதிப்பு வெறும் ₹10,000 தான், 87A ரிபேட் போக. ஓகேங்களா? இது கிளியரா? கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஆக்சுவலாக அது லாஸ்ட் இயரே வந்துருச்சு. லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் போகலாமா, இல்லை எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதா அதுக்கு? ஓகே. ஸோ ரகு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு, பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த ஸ்லைடு. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, டாக்ஸபிள் இன்கம் வந்து 12,05,000 நெட் டாக்ஸபிள் இன்கம். ஸோ 12,05,000னா டாக்ஸ் எவ்வளோ வரும்னா அப் டு 12 lakhs வரைக்கும் 60,000. அந்த 5,000க்கு 15% வரும், ₹750. ஸோ ₹60,750 இவர் டாக்ஸ் கட்டணும். கரெக்டா? இந்த டாக்ஸ் இதில் யாருக்கா டவுட் இருக்கா, இல்லை நான் ஒர்க் அவுட் போட்டு காமிக்கணுமா? டாக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறது டவுட் இல்லை?
ஓகே. ஸோ 60,750 ரூபா அவர் கட்டணும். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்ல. வெறும் 5,000 ரூபா இன்கம் அதிகமாகறதுனால அவர் 60,000 ரூபா கட்டணுமா? ஸோ இந்த ஒரு விஷயத்தினால மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களோட வருமானம், உங்களோட டாக்ஸ் நாட் பேயபிள் லிமிட், அதாவது வந்து உங்களுக்கு குடுக்குற ரிபேட் போக டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு அதிகமாக ஒரு 5,000 ரூபா அதிகமாகுது. ஸோ அந்த 5,000 ரூபா இன்கிரீஸ் ஆகுறதுனால நீங்க 60,000 கட்டணுமா? தேவையில்லை. அந்த 5,000 ரூபாய மட்டும் கட்டுங்க. விச் எவர் இஸ் லோயர். ஸோ இன்கம் எக்ஸீடிங் 12 லேக்ஸ். இந்த 12 லேக்ஸ விட இன்கம் எவ்வளோ எக்ஸீட் ஆகுதோ, அதுவோ அல்லது நீங்க 12.5 அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்றீங்க இல்லையா? நார்மல் ஸ்லாப் ரேட் படி. ஸோ இது 2ல எது கம்மியோ, விச் எவர் இஸ் லோயரோ அத கட்டுங்க அப்படின்னு சொல்றது தான் மார்ஜினல் ரிலீஃப். ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்கம் 12,10,000 இருந்தால் 61,500 வரும். ஆனா 10,000 தான் இன்கம் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ அந்த இன்கிரீஸ் ஆன 10,000 மட்டும் கட்டினா போதும். ஸோ இந்த மாரி ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா, 12,70,558 வரைக்கும் ஆ அதுதான் வந்து ஈக்குவலிபிரியம். அந்த இடத்துல வந்து 0 ஆயிடுது. மார்ஜினல் ரிலீஃப் எதுவும் கிடையாது. ஸோ 12,70,558 உங்க இன்கம் இருந்தால், நீங்க 70,588 தான் உங்க டாக்ஸு. இன்கம் இன்கிரீஸ் ஆகுறதும் அதே 70,588 தான். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் வேரியஸ் ஃபிகருக்கு நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் படி 12,10,10 தான் உங்க இன்கம்னா, நீங்க இந்த ரூ. 10 மட்டும் கட்டினா போதும். இந்த ரூ. 10 இன்கிரீஸ் ஆகுறதுனால 60,000 சில்ற நீங்க கட்ட வேண்டியது இல்லை. இதுதான் மார்ஜினல் ரிலீஃப். கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எனது செகண்ட் இயர்ங்கிறதுனால எல்லாருமே ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாருமே எனக்கு புரியலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ வந்து டிடிஎஸ்ல ரேட்ல பெருசா சேஞ்சஸ் இல்ல. ஏன்னா அது எல்லாமே லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்ட்லயே வந்துருச்சு. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 அக்டோபர்லேருந்து நம்ம எல்லா ரேட் சேஞ்சஸுமே பார்த்துட்டோம். இந்த தடவ த்ரெஷோல்ட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதோட த்ரெஷோல்ட் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் 193 இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸோட த்ரெஷோல்ட் லிமிட் வந்து ரூ. 10,000 குடுத்துருக்குங்க. போன வருஷம் வரைக்கும், அதாவது கரண்ட் இயர் வரைக்குமே அதுக்கு எந்த த்ரெஷோல்ட் லிமிட்டும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ், ஒரு செக்யூரிட்டீஸ் மூலமா, அதாவது வந்து ஒரு பாண்ட் வச்சிருக்கீங்க. பாண்ட் மூலமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது மீன்ஸ் உங்களுக்கு ஈவன் ரூ. 100 வந்தாலும் அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தடவ அத 10,000 லிமிட் குடுத்துருக்காங்க. அதே மாரி அதர் தென் செக்யூரிட்டீஸ், இன்ட்ரெஸ்ட் அதர் தென் செக்யூரிட்டீஸாக இருந்தால், நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 1,00,000 வந்து லிமிட். போன வருஷம் வரைக்கும் 50,000 வரைக்கும் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்க்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த தடவ அத 1,00,000க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இல்லாத நார்மல் சிட்டிசனுக்கு 40,000 லிமிட் இருந்தது. இந்த தடவ அத 50,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்க தவிர வேற யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிடக்ட் பண்ணணும்னா 5,000 மேல இருந்தாலே 194A இன்ட்ரெஸ்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அத 10,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி செக்ஷன் 194ல டிவிடெண்டும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிவிடெண்ட் குடுக்குறப்போ 5,000 லிமிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அத 10,000 ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 194K என்ற செக்ஷன் 5,000 லிமிட்டாக இருந்தது. அத 10,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 194B அண்ட் 194BB. இது 2 வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, கிராஸ்வெல், பசில் அண்ட் வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். சொல்லப்போனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இல்ல ஸ்பெசிஃபிக் இன்கம் பிசினஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இயர் வரைக்கும் இதோட லிமிட் எவ்வளோ இருந்ததுன்னா 10,000. நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன மாத்திருக்காங்கன்னா, அதே 10,000 தான். என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த வருஷம் அக்ரிகேட், அதாவது வந்து நீங்க லாட்டரியில ஒரு 5,000, ஹார்ஸ் ரேஸ்ல ஒரு 5,000, ஸோ 2ம் சேர்ந்து 10,000 வந்தாலே உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் கரண்ட் இயர்ல ஈவன் லாட்டரியிலேயே இன்னைக்கு 5,000, அடுத்த மாசம் 5,000, ஸோ 10,000 அந்த இயரோட அக்ரிகேட் 10,000க்கு மேல உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். ஆனா இந்த தடவ நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கும், ஸோ எனக்கு இந்த மந்த் 5,000, நெக்ஸ்ட் மந்த் 10,000 எனக்கு வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்டரி வருதுன்னா, எனக்கு அந்த 10,000க்கு மட்டும் பிடிச்சா போதும். இந்த மாசம் வந்து 5,000க்கு பிடிக்க தேவையில்ல. ஸோ இந்த மாசங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2025-26. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கமிஷன். ஸோ கமிஷனுக்கு வந்து த்ரெஷோல்ட் லிமிட் வந்து லாஸ்ட் இயர் வந்து 15,000, சாரி கரண்ட் இயர்ல 15,000, நெக்ஸ்ட் இயர்லேருந்து 20,000 ஆகுது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, 194Iல ரென்ட்டுக்கு
2,40,000 அதாவது மாசம் 20,000லேருந்து இப்ப மாசம் 50,000 பெரிய ஹைக் குடுத்துருக்காங்க. ஸோ த்ரெஷோல்ட் லிமிட் அப் டூ 6 லேக் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹியூஜ் ரிலீஃப். கிட்டத்தட்ட நெறைய பேரு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 70% பேரு இந்த டிடிஎஸ்லேருந்து வெளிய வந்துடுறாங்க. ஏன்னா மந்த்லி 50,000க்கு மேல ரெண்ட் குடுக்குறவங்க வந்து பெரிய, பெரிய கம்பெனிஸா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரென்ட்டுக்கான த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 6 லேக்காக இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து 194 ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் 194 ஜேல கவர் ஆகுற எதுவாக இருந்தாலும், நம்ம ஆடிட் ஃபீஸ்லேருந்து, ராயல்ட்டிலேருந்து, டெக்னிக்கல் சர்வீஸ் 194 ஜேல 2% பிடிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 30,000 இருந்தது பெர் இயருக்கு. இந்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து அத 50,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 194 எல்ஏல இன்கம் பை வே ஆஃப் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஸோ ஏதாவது காம்பன்சேஷன் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வாங்கியிருந்தோம்னா, அதுக்கு வந்து 2,00,000 லிமிட்டா இருந்தது. கரண்ட் இயர் வரைக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து அத 5 லேக்காக இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிஎஸ்ல மேஜரா வந்த சேஞ்சஸ் இதுதான். அடுத்து டிசிஎஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து த்ரெஷோல்ட் லிமிட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து எல்ஆர்எஸ்னா ஃபாரின் பேமெண்ட் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் சிஸ்டம். ஸோ ஒரு ஃபாரின் பேமெண்ட் எல்ஆர்எஸ் ஸ்கீம்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து லிமிட் வந்து 7 லேக் இருந்தது கரண்ட் இயர் வரைக்கும். நெக்ஸ்ட் இயர்ல அத 10 லேக்காக இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே எல்ஆர்எஸ்ல நீங்க வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் வாங்கி அதன் மூலமாக பணம் அனுப்பியிருந்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் 7 லேக்குக்கு மேல போச்சுன்னா டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு அத கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டாங்க. டிசிஎஸ் நாட் அப்ளிகபிள். அதே மாரி டிசிஎஸ் ரேட் வந்து செக்ஷன் 206ல வந்து டிம்பர் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கு வந்து இதுவரைக்கும் 2.5% இருந்தது ரேட்டு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அத ரெடியூஸ் பண்ணி 2%ஆக மாத்தியிருக்காங்க. நமக்கு இன்னொரு குடுத்திருக்க பெரிய ரிலீஃப் வந்து டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 206C1H. அதாவது 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஒருத்தருக்கு குட்ஸ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல சப்ளை பண்ணோம்னா, டிடிஎஸ் வந்து 0.1% வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2025 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அத கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ டிசிஎஸ் இனிமேல் கிடையாது நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஓகே. சரி நெக்ஸ்ட். அப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தது. 2016லேருந்து இருக்கு ஆக்சுவலா. செக்ஷன் 80 ஐஏசில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வேலிட் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கிட்டாங்கன்னா, அவங்களோட டர்ன் ஓவர் 100 கோடிக்குள்ள இருந்தால், அவங்க 1 ஏப்ரல் 2016க்கு அப்புறம் இன்கார்ப்பரேட் பண்ணி இருந்தால், அவங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடேன்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க கம்பெனி ஆரம்பிச்ச 10 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு 3 வருஷம் நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம். உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸே நில்லுன்னு கருதப்படும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் வந்து செக்ஷன் 80 ஐஏசில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 2016லேருந்து இருக்கு. அதோட எண்டிங் பீரியட் வந்து அந்த கம்பெனி 1/4/2025க்கு முன்னாடி இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கணும்னு இருந்தது. இப்ப அத 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கம்பெனி 1/4/2030 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2930 வரைக்கும் புதுசாக இன்கார்ப்பரேட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கும் இந்த பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் அந்த கன்டினியூஸ் பீரியட் 3 இயர்ஸ் வந்து அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது இல்லாம டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல ஒரு ப்ரொவிஷன் வந்து ஒமிட் பண்றாங்க. என்னன்னா, ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். நான் ஃபைலர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். ஒருத்தர் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா, அவருக்கு வந்து டிடிஎஸ் ரேட் வந்து இவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 206 ஏபி சொல்லுது. ஸோ அதுபடி எப்போல்லாம் டாக்ஸ் வந்து ரெக்வயர்ட் டு பி டிடக்டட் ஆர் கலெக்டட். இந்த செக்ஷன் வந்து டிடக்ஷன் பத்தி சொல்லுது. இன்னொரு செக்ஷன்ல வந்து கலெக்ஷன் பத்தி சொல்லும். ஸோ வந்து எப்போல்லாம் டிடிஎஸ் டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது வருதோ அதர் தென் சேலரி அண்ட் 194B 194BA. ஸோ இதில் கவர் ஆகிருக்கக்கூடிய செக்ஷன் தவிர நார்மலாக மற்ற செக்ஷனில்
கவர் ஆயிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு அந்த ரிசிபியன்ட், அதாவது நீங்க பேமெண்ட் கொடுக்கிறவர், அவர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணல, அவரோட டிடிஎஸ் அமௌண்ட் 50,000க்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்தால், அவருக்கு நீங்க நார்மல் ப்ரொவிஷன் படி, அதாவது 194(c)னா 1% பிடிக்கக்கூடாது. இங்க என்ன ரேட் சொல்லியிருக்கோ அதுல எது ஹையஸ்ட்டோ அதுதான் பிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷால் பி டிடக்டட் அட் த ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங். எதோட ஹையர்னா ட்வைஸ் த ரேட். ஸோ வந்து அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்க ரேட்டை விட டபுள் என்ன, இல்ல அப்போ ரேட் இன் ஃபோர்ஸ் வேற ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரேட் வந்து என்ன லைவ்ல இருக்கோ, ஸோ அதோட 2 மடங்கு கட்டணும். அப்படி இல்லைன்னா 5%. ஸோ இது 3ல எது ஹையஸ்ட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் 194(j) இருந்தா எவ்வளவு கட்டணும் பார்த்தீங்கன்னா, ட்வைஸ் த ரேட். அப்ப 20% கட்டணும். 194(c) இருந்தா ட்வைஸ் த ரேட் 2% ஆர் 5%, whichever is higher 5%. ஸோ அந்தந்த செக்ஷனுக்கு ஏத்த மாரி ஹையர் டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த செக்ஷனையும் 1/4/2025லேருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க இன்னொரு பெனிஃபிட். ஏன்னா உங்களோட ரிசிபியன்ட், அதாவது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் சப்ளையர், அவங்க வந்து ப்ராப்பர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்களாங்கிறது நமக்கு எந்த செக் பண்றதுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது. அவங்க கிட்ட டெக்ளரேஷன் தான் வாங்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வந்து நமக்கு அந்த தொல்லை இல்ல. ஓகே. அந்த ஸ்பெசிஃபைட் பெர்சன்னா என்ன சொல்றாங்கன்னா, யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, 50,000க்கு மேல டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். ஆல்ரெடி முன்னாடி ஸ்லைட்ல நான் சொல்லிட்டேன். ஸோ அதுதான். ஸோ இந்த கேஸ்ல வந்து நான் ரெசிடென்ட் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. அதே மாரி யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கோ, அவங்களும் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஐடிஆர்யூ, அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஐடிஆர்யூ வந்து எப்போ ஃபைல் பண்ணுவோம்னா, அந்த ஃபினான்ஷியல் இயரோட அசஸ்மெண்ட் இயர், அதாவது எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர்லேருந்து 24 மந்த்ஸ்க்குள்ள நம்ம ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணணும். இப்போ வந்து இப்போ மார்ச் 2000, இப்போ வந்து மார்ச் 25ல இருக்கும். ஸோ மார்ச் 2025க்கு நம்ம அசஸ்மெண்ட் இயர் 22-23யோட ஐடியை நம்ம பண்ணியிருக்கணும். அதாவது 2 வருஷம் தான் நமக்கு டைம் லிமிட், சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ தான் 4 வருஷமா 48 மாசமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைவுக்கு வந்தது என்றால் நம்ம அசஸ்மெண்ட் இயர் 22-23 மார்ச் 2027 வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 4 வருஷம் நமக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஐடிஆர்யூவை லேட் ஃபீயும் அடிஷ்னல் டேக்ஸும் கட்டி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அடிஷ்னல் டேக்ஸ் கட்டுறோம்னா, அப் டு 12 மந்த்ஸ் லேட் வந்து அப் டு 12 மந்த்ஸாக இருந்தால் 25% அடிஷ்னல் டேக்ஸ் கட்டுறோம். அப் டு 24 மந்த்ஸ், அதாவது 12 மந்த்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 50% கட்டுறோம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரேட். நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது என்னவா மாறுதுன்னா, அந்த 2 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்குது. 24 மந்த்ஸ்க்கு 50% தான். 24 மந்த்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 24 to 36 60%, 36 மந்த்ஸ்க்கு அப்புறம் போச்சுன்னா 70%. ஸோ இதுதான் ஐடிஆர்யூவில் நமக்கு கொடுத்துருக்க அப்டேட், ப்ரொபோஸ்டு அமெண்ட்மெண்ட். ஸோ மேஜராக நம்ம இன்னைக்கு முடிஞ்சதை மேஜராக கவர் பண்ணிட்டேன் நான். இது இல்லாமல் வேற என்ன இன்கம் டேக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா, நியூ இன்கம் டேக்ஸ் பில் இஸ் டு பி பிரசன்டட் நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட்டாக புதிய இன்கம் டேக்ஸ் பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ் கோடாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு முன்னாடியிலேருந்தே வர வேண்டியது. கண்டிப்பாக இந்த இயர் வந்துடும்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கும் அப்ளிகபிள் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026-27க்கு தான் அப்ளிகபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது இல்லாமல் செக்ஷன் 44 BBD அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்டில் செக்ஷன் 44 BBCன்னு ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே வந்து நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு, ஆக்சுவலாக நான் ரெசிடென்ட்டுக்கு, ஓகேங்களா, நான் ரெசிடென்ட் NRIன்னு தப்பாக போட்டேன், நான் ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்.
ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக படிக்கல. ஸோ பட்ஜெட் ஸ்பீச்சில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இந்தியால ஒரு இருக்க ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாருங்கிற பட்சத்தில், அவரு இந்த பிரசம்ப்டிவ் ஸ்கீம் ஆட் பண்ணிக்கலாம். 25% ஸ்லாப் ரேட் அவருக்கு. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் ஸ்பீச்ல சொன்னது. நான் இன்னும் டீப்பா ஃபினான்ஸ் பில் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இன்னைக்கே நம்ம ஹாட்டா குடுக்கறதுனால. நெக்ஸ்ட் வீக் எல்விஆர் சாரோட கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் இன்னும் டீட்டெயிலா பிரசன்ட் பண்ணுவாரு. நானும் அந்த எஸ் கிளாஸ் சார், எஸ் கண்டிப்பா சார். அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் லிமிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்மால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் செக்ஷன் 12 ஏபியில் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு அவங்க இன்கார்பரேட் பண்ணதுலேருந்து 5 வருஷம் டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை 10 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறதா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸில் இன்னைக்கு வந்த அமெண்ட்மெண்ட்டோட சம்மரி இவ்வளவு தான். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியில் என்ன வந்திருக்கு? ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சஃபாரி ரிட்ரீட் கேஸை உடைச்சிட்டாங்க. ஸோ வந்து பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படிங்கிற நம்ம முன்னாடி செஷன்லேயே பார்த்துருப்போம். அந்த அண்டுக்கு பதிலாக ஆறுன்னு தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போட்டதா இல்லை கிளரிக்கல் மிஸ்டேக்கில் டைப் பண்ணதான்னு தெரில. ஸோ அதனால தான் அந்த கேஸே சஃபாரி ரிட்ரீட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராக சொன்னாங்க. ஸோ அதனால் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 பிளான்ட் ஆர் மிஷினரிங்கிறத பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஈவன் இன் பிட்வீன் பீரியடில் எந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் ஆர்டர் இருந்தாலும் எந்த கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் அது செல்லாது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் notwithstanding anything to the contrary contained in any judgment, degree or order of any court or any other authority. ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் படி பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு மாற்றிட்டோம். ஸோ செக்ஷன் 17(5)ல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஈவன் அது ஃபர்தர் சப்ளைக்காக இருந்தாலும், ஃபர்தர் சப்ளை மீன்ஸ் அந்த கேஸ் என்னன்னா ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்காக தான் நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு தான் நான் கட்டவே செய்கிறேன். அப்போ அது எனக்கு பிளான்ட்டுங்கிற கான்செப்டில் வரும்னு சொல்லி தான் சஃபாரி ரிட்ரீட்டில் பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. ஈவன் அந்த பர்பஸ்க்காக இருந்தாலும் இனிமேல் இல்லை வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 அது பிளாக்டு கிரெடிட் தான். ஓகேங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான் ஃபினான்ஸ் ஆக்டில் வந்து அப்புறம் சிபிஐசி நோட்டிஃபை பண்ணதும் ஆக்டில் அமெண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது செக்ஷன் 107 சப்செக்ஷன் 6லையும் செக்ஷன் 112 சப்செக்ஷன் 8லையும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது வந்து இந்த 2 செக்ஷனும் என்னன்னா 107ங்கிறது அப்பீல் டு அப்பலேட் அத்தாரிட்டி, 112ங்கிறது அப்பீல் டு ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல். ஸோ இந்த 2 செக்ஷன்லையும் ப்ரீ டெபாசிட் 10% மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரீ டெபாசிட் 10% கட்டிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டேக்ஸில் கட்டுறீங்க, இனிமேல் பெனால்ட்டிலையும் கட்டணும். டாக்ஸும் பெனால்ட்டி இருக்குது, நான் டாக்ஸ் 10% பெனால்ட்டி 10% கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ டாக்ஸ் டிமாண்ட் இருக்குன்னா நீங்கள் டாக்ஸில் மட்டும் 10% கட்டினா போதும். வித்தவுட் எனி டாக்ஸ் டிமாண்ட் பெனால்ட்டி மட்டும் உங்களுக்கு டிமாண்டாக கொடுத்துருந்தால் பெனால்ட்டியில் 10% கட்ட சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் சார் முன்னாடி கிளாஸ் எடுத்த மாதிரி இவே பில்லில் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10% கட்ட வேண்டும். பட் ஆக்சுவலாக இவே பில்லுக்கு இது கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவே பில் பெனால்ட்டி கவர் அண்டர் செக்ஷன் 129 அதில் கவர் ஆகுதாங்கிறது தெரியல. அதை கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இவே பில் பெனால்ட்டிக்கு 25% இருக்குது. 25% ப்ரீ டெபாசிட் கட்டினா தான் கரெக்டாக சார்? கரெக்ட் தாங்க சார். என்னோட கணிப்படி இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தனியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ 10% கட்டுறோங்க சார். இவே பில்லுக்கு போனால் 25% கட்டணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க இங்கே மாற்றிருக்கிறது ரெகுலர் அப்பீல் தான் மாற்றிருப்பாங்களாட்டு இருக்குங்க சார். ஓகே. அது வந்து நம்ம மேபி இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து சர்க்குலர் வந்து நமக்கு தெரியும். இல்லை இன்னொன்று நாளைக்கோ நாளானைக்கோ ஃபினான்ஸ் பில்லை கொஞ்சம் படித்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு வந்து இது ஹாட் டாபிக் சம்மரிங்கிறதுனால அதுக்கு இவே பில்லுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது செக்ஷன் 34(2). செக்ஷன் 34 என்னன்னா கிரெடிட் நோட்டு. ஸோ ஒரு கிரெடிட் நோட்டில் வந்து என்ன ப்ரொவிஷோ வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் சப்ளையர் கிரெடிட் நோட் கொடுத்துட்டால்
இன்கம் டேக்ஸை மேண்டேட்டரியாக ரிசீவ் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி சொல்லலை. இப்போ வந்து இதை வந்து ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா சப்ளையர் தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ரிசீவன் வந்து மேண்டேட்டரியாக ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செக்ஷன் 38ல் ஒரு 2-3 இடத்துல ஆட்டோ ஜென்ரேட்டர்னு இருக்கும். செக்ஷன் 38 என்னன்னா ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஐடிசி, அதாவது ஜிஎஸ்டிஆர் 2B ஆர் 3B. 3Bல ஐடிசி நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய காலம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோ ஜென்ரேட்டர் இருந்தது. இப்போ ஐஎம்எஸ் வந்ததுனால இந்த ஆட்டோ ஜென்ரேட்டர்ங்கிற வேர்டை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இனிமேல் நம்ம ஐஎம்எஸ் ஃபாலோ பண்ணி நம்ம தான் ஐடிசியை ஜென்ரேட் பண்ணுறோம். கிளியரா? ஸோ இது வந்து ஐஎம்எஸ்ஸை மேண்டேட்டரி ஆக்கக்கூடியதுக்கான அமெண்ட்மெண்ட். அடுத்தது செக்ஷன் 12லையும் 13லையும் டைம் ஆஃப் சப்ளைக்கான வவுச்சருக்கான டைம் ஆஃப் சப்ளையை டெலீட் பண்ண ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 148A 55th ஜிஎஸ்டி கவுன்சிலில் புதுசாக ஒரு செக்ஷன் வந்து இன்சர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஃபார் ட்ராக் அண்ட் ட்ரேஸ். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம். அதாவது ஒரு குட்ஸு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த குட்ஸுக்குன்னு நீங்கள் தனியாக சாஃப்ட்வேரில் ஒரு பார்கோடோ ஏதோ ஒரு ட்ராக்கிங் நம்பர் வந்து வச்சு ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த குட்ஸ் எங்கே போயிருக்குங்கிறது முதற்கொண்டு உங்ககிட்ட அப்டேட் இருக்கணும். ஸோ ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் இது வந்து 55th ஜிஎஸ்டி கவுன்சில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்ட்லேயே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு சிகரெட்டுக்கு மட்டும்தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லா குட்ஸுக்கும் வந்ததுன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி குட்ஸுக்கு இல்லை ஈச் அண்ட் எவ்ரி பேக்கேஜுக்கு நம்ம இதை ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணலைன்னா இதுக்கு பெனால்ட்டிக்கு புதுசாக ஒரு செக்ஷன் 122Bன்னு ஒரு புதுசாக ஒரு செக்ஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு பெனால்ட்டி வந்து விச் எவர் இஸ் ஹையர் 1 lakh ஆர் 10% ஆஃப் அ டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வேல்யூவில் 10% ஆர் 1 lakh விச் எவர் இஸ் ஹையரோ அந்த பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும். இதுவும் நமக்கு ஜிஎஸ்டியில் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. வேறு இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷனில், அதாவது ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டெஃபனிஷனும் அது இல்லாமல் சில அந்த ஐடிசியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் நோட் பண்ணல. அடுத்தது ஷெடியூல் 3ல ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து புதுசாக வந்து பேரா 8AA ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/7/2027 இதை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 8A என்னன்னா சப்ளை ஆஃப் வேர் ஹவுஸ்டு குட்ஸ். ஸோ ஒரு வேர் ஹவுஸில் இருக்க குட்ஸை, அதாவது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கஸ்டம்ஸ் அதாவது கஸ்டம் டியூட்டி பே பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த குட்ஸை நீங்கள் வேற ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ரிசிபண்ட் அந்த குட்ஸை யார் வாங்குறாரோ அந்த பையர் தான் டேக்ஸை கட்டி கிளியர் பண்ணுவார். ஸோ வந்து ஒரு குட்ஸுக்கு ஒரு தடவை தான் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த பையரே அங்கே இம்போர்ட் டியூட்டி கட்டி குட்ஸை டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியாவுக்கு வந்து ரிசீவ் பண்ணிப்பார். ஸோ இந்த கேஸில் ஆல்ரெடி அந்த சப்ளையர் வேர் ஹவுஸ்லேருந்தே குட்ஸை சோல் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, செல் பண்ணிட்டார்ல, அவருக்கு வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. இது நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு பேரா நம்பர் 8A இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு வகையான ஐசி சேல் தான். ஐசி சேல்னா உங்களுக்கு வந்து இன் டிரான்சிட்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே வந்து நீங்கள் வேர் ஹவுஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ 8AA என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து குட்ஸ் வேர் ஹவுஸ் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆர் ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுசிங் ஜோன். ஸோ ஒரு எஸ்இசெட்டில் வேர் ஹவுஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸை நீங்கள் சேல் பண்ணாலும் அது சப்ளையாக கருதப்படாது. ஓகேங்களா? ஏன்னா ரிசிபெண்ட் தான் டியூட்டி கட்டி எடுக்க போகிறார் இந்த கேஸ்லையும். ஸோ ரிசிபெண்ட் டியூட்டி கட்டி எடுக்கிறதுனால ஒரு குட்ஸுக்கு 2 தடவை டேக்ஸ் கட்ட தேவையில்லைங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு ஷெடியூல் 3ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 ஜூலை 2017. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் டேக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது. இதையும் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்.
வேற எதுவும் இல்ல. ஸோ இன்னைக்கு நான் குடுத்துருக்க சம்மரி இதுதான்.